வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்ஆர்பியில் இருக்கிற அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து 9900 ப்ளஸ் வேகன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சியை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் இருக்கிற ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9970 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் சேலரி வந்து இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் வந்து 13,900 ரூபா அலௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் சேலரி வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் பேர் 1, அதாவது 2 ஸ்டெப்பில் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்குது. இதுக்கான லாங்குவேஜ் வந்து நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு, அதாவது இதுக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரெண்டாவது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2025 9 மே 2025 வரைக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஓபிசிலையும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே நீங்கள் அதர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து இப்போதைக்கு பே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் பே பண்ணுறாப்புல இருந்தாங்க, சலான் வச்சு பே பண்ணுறாப்புல இருந்துச்சு. இப்போ வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுடைய யூபிஐலேயே பண்ணலாம், அதாவது ஜிபேலேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 376 போஸ்டிங்கு, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 700 போஸ்டிங்க்கு, ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயில் வந்து 1461 போஸ்டிங்க்கு, வெஸ்ட் இண்டியன் ரயில்வேயில் வந்து 868 போஸ்டிங்கு, நார்த் சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 508 போஸ்டிங்கும், நார்த் ஈஸ்டின் ரயில்வேயில் வந்து 100 போஸ்டிங்க்கு, நார்த் ஈஸ்ட் ரயில்வேயில் வந்து 125 போஸ்டிங்க்கு, நார்த் இன் ரயில்வேயில் வந்து 521 போஸ்டிங், வெஸ்ட் இந்தியன் ரயில்வேயில் வந்து 679 போஸ்டிங்க்கு, சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 989 வேக்கன்சி, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 568 வேக்கன்சி, சவுத் ஈஸ்ட் ரயில்வேயில் வந்து 921 வேக்கன்சி, சவுத் ஈரான் ரயில்வேயில் வந்து 510 வேக்கன்சி, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் வந்து 759 போஸ்டிங்க்கு, வெஸ்ட் இண்டியன் ரயில்வேயில் வந்து 885, மெட்ரோவில் வந்து 225, டோட்டலாக 9970 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஜோன் பக்கத்தில் இருக்கிற, அதாவது நான் ஹோமில் இருந்தாப்லேயே நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வேறு போஸ்டிங் வந்து பக்கத்தில் மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வித் ஐடிஐ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான, அதாவது அந்த போஸ்டிங் ரிலேட்டடான டிகிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 1 ஜூலை 2025 வந்து உங்களுக்கு வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம், செகண்டுமே உங்களுக்கான மெயின் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடத்துகிறாங்க. தேர்டு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட், அதாவது ரெண்டையுமே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், அவ்வளோதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். 4 படிநிலையில் வந்து நடக்குது. 2 வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுவீங்க. 3வது வந்து அதுக்கான ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து ஒரே நாள்லேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின், 75 மார்க்கு, 1 ஹவர் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1க்கு 3, அதாவது 3 கொஸ்டினுக்கு 1 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் ஆர்ஆர்பி ரூல் படி தான் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து செகண்ட் வந்து
175 மார்க்குக்கு கொஸ்டின் வந்து உங்களுக்கு 175 கொஸ்டின் 2.5 மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க. இதுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் மதிப்பெண் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போடுவோம். நோட்டிஃபிகேஷன் வீடியோவுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.